ஃபைனலாக இப்போ நம்ம வந்து வண்டி எடுக்க வந்தாச்சு. நான் எடிட்டர் வந்துட்டோம். இப்போ வண்டி எடுத்துக்கின்னு இதாங்க வண்டி. இந்த வண்டி எடுத்துக்கின்னு நம்ம இப்போ கிளம்ப வேண்டி தான். இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம், மீட்டப் பாயிண்ட். அந்த மீட்டப் பாயிண்ட்டுக்கு போய் எல்லாம் மீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஆரணி அந்த ரூட்டில் போகிறோம். வேலூர் ரூட்டில் போகலாம். ரெண்டுத்துலேயும் வந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ரூட்டில் போகலான்றனால ஆரணி ரூட்டில் போகிறோம். வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துனே இருங்க, மோர் ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் அதிகமாக போட்டிருப்பாங்க இந்த வீடியோ, இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா எடிட்டர் கையில் தான் இருக்குது. யாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. வந்து சும்மா கோயிலுக்கு போனோம் அந்தமாரி இல்லாமல் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஃபன் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண சொல்லியிருக்கேன். தரமாக இருக்குது. ஒரு 3 மாதம் எடுத்துக்கிறேன் இருக்கார் எடிட்டிங்கு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் வீடியோ அப்லோட் ஆகும். அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் தாங்க எடிட்டர், கொஞ்சம் கட்டுருங்க எடிட்டர். நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய இந்த கோயிலுக்கு போகிறத பற்றின ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும்னா சொல்லிவிடுங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க, சரி எடிட்டில் பார்ப்பீங்க. நண்பர்களே, நம்ம கேங் இவங்க தான். நண்பர்களே, ஃபைனலாக இப்போ நம்ம மீட்டப் பாயிண்ட் வந்துட்டோம். மீட்டப் பாயிண்ட் வந்து எல்லாரையும் பசங்களெலாம் கூட்டுக்கிட்டு கிளம்புனா அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறான், இப்போ தான் நான் வந்து வண்டி எடுக்க போயிருக்கான், வண்டி எடுத்துகிட்டு வந்து போய் தான் போவேன், வண்டி கிடையாது அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறானுங்க. கதை கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விட்றானுங்க. சரி எப்படியோ இவனெல்லாம் சமாளித்து சரி இருங்கடா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி போகலான்னு சொன்னானுங்களேன்ட்டு சரி ஒரு ஜூஸ் குடிச்சிடலான்னு இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம். அதுக்குள்ளே இப்போ வந்து இந்த பிளான் கரெக்டாக போகுமான்றதே இப்போ எனக்கு டவுட் ஆகி போச்சு. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. அவன் வர மாதிரி அடி பேசிக்கிட்டு அவன் வர மாட்டாச்சு. அவன் வர மாட்டாச்சு. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் வந்து ஒரு சொதப்பல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம சரி அந்த சொதப்பல் முடிகிற வரைக்கும் போயிட்டு ஒரு ஜூஸ் லெமன் சோடா குடிக்கலான்ட்டு லெமன் சோடா குடிக்க வந்திருக்கோம். ஒரு டீமோடு தான் வந்திருக்கோம். இது அந்த லெமன் சோடா குடிச்சிட்டு கிளம்புறதுக்கே மணி எப்படி இருந்தாலும் இங்கே 4 ஆகிடுவானுங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே ஒரு 1500 படிக்கட்டு ஏறணும். அதுக்கப்புறம் திருப்பி வேறு மலைப்பாதைகளில் ஏறணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனை பண்ணுறதை பார்த்தா. அங்கே ஏறுறது கஷ்டமாக இல்லை, அது போனால் தான் தெரியும். நானும் ஏறுவேனா இல்லை என்ன மாரி இருக்கவங்க ஏறுவாங்களான்னு இருந்த டவுட்டை வந்து இன்றைக்கி நம்ம போய்க்கிறோம் அந்த வீடியோவில். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்றும் பெரிய ட்ராவலர் கிடையாது, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை என்ன நடக்குது, அங்கே போனால் எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம போகிற கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு வந்து நைட் டைமாக தான் போகிறோம். ஏன்னா நைட் டைமில் ஏறணுன்ட்டு தான் பெரும்பாலும் பேர் சொல்கிறது. நம்ம நைட் டைமில் ஏறினாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக ஏறணும். ஏன்னா சும்மாவே பகல் டைமில் ஏறினாலே பாதுகாப்பாக தான் நம்ம அங்கே போகணும். இப்போ இருந்தாலும் நைட் டைமில் ஏற போகிறோம். கொஞ்சம் கவனத்தோடு யார் வந்தாலும் நைட் டைமில் ஏறுறவங்க கொஞ்சம் கவனத்தோடு ஏறினீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா ரொம்ப அசால்ட்டாக எது பள்ளங்கள்லாம் இருக்க இடத்துல போய் எட்டி பார்க்குறது, அப்புறம் குட்டேட்டான்னு கத்த வேண்டி தான், பார்த்துங்க. இன்னும் இவ்வளோ நேரத்துக்கு எதுவும் நடக்கலையான்னு பார்த்தோங்க. மொத்த செட்டிங் கட்டிட்டானுங்க பாருங்க. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே போன்ட்டேலாக. மோத்தா உன்னை பெத்தாளா இல்லை யானை கக்குச்சாடா? இந்த வண்டி தாங்க சம்பவம் பண்ண வண்டி. இவர் தான் சம்பவம் பண்ணவர். பீப் போட்டுக்க என்ன டே
யூடியூப்பில் வரணும் சும்மாவா? செலிப்ரிட்டி ஆகிடுவேன். நம்ம மெக்கானிக் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆளுக்கு கவுரு கட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் அது ஒரு டியோ, அடுத்த டியோவை பார்த்தா இந்த டியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வச்சிச்சு. இப்போ இதுக்கு ஒரு கவுரு கட்டி இதை ரெடி பண்ணும் போல. வாங்க. பொறுமை கொதிக்கிறாரு. சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதின் சொல்லு கண்ணம்மா. வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லும் செல்ல கண்ணம்மா. இப்போ வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். பருவமலை இந்த ஆப்போசிட்டில் போயிட்டு அதுலேருந்து நம்ம நடந்து போய் அப்புறமேட்டு ஏறணும். மற்றவங்க போட்டால் வந்துச்சு நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து மேலே ஏறிட்டு வந்து சொல்கிறேன். நண்பர்களே வந்துட்டோம் ஒரு வழியாக. இதுக்கு மேலே நடைய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ போய் வண்டியை பார்க்கிங்கில் போட்டு நடக்க ஆரம்பித்தா எப்போ ஏற போகிறோன்னு தெரில. அதுவும் அந்த மலை உச்சியில் தான் போய் சாமியை பார்க்க போகிறோம். நண்பர்களே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து அந்த பருவமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா இப்போயே 6:50. இப்போ 7 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோன்னா அந்த இருட்டில் ஏறி மேலே போயிட்டு சாமி பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு காலைல வரது தான் எங்களுடைய பிளான். அதுக்கு வந்து வண்டியை பார்க்கிங்கில் விட்டாச்சு. பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போய் அங்கே பத்திரப்படுத்த போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு கடை இருக்குது லாஸ்ட்டில். அந்த கடையில் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டோக்கனை போட்டுட்டு இங்கே வண்டிக்கு ஒரு டோக்கனை போட்டாச்சு. வண்டி டோக்கனை காட்டலான்னு பார்த்தா அதை இப்போ பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம். காலையில் காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் காலை வரைக்கும் அது பத்திரமா இருக்குமா தான் தெரியல. ஏன்னா அது வந்து அது எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட ஒரு விதி. கஷ்டப்பட்டு நம்ம வண்டியெலாம் டோக்கன்லாம் போட்டு போனால் கஷ்டம் டோக்கன் தொலைஞ்சிடும். அது எல்லாருக்கும் நடக்கிற இயல்பு. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம மேலே ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்து வந்துட்டோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு அப்படியே மேலே என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். மேலே போயிட்டு பாதி தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அது இல்லாமல் மார்னிங் வந்து உங்களுக்கு சன் வியூ வந்து காட்டுறேன். நண்பர்களே, உங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ வியூ காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்கு பாருங்கள் வியூ. வாங்கியாச்சையா, தண்ணிலாம் வாங்கியாச்சையா. என்ன கத்தாம போறீங்க?
சந்திரன் முட்டி உடனே போல. நண்பர்களே வெறும் 300 படிக்கிட்டு தான் ஏறிருக்கேன். நாக்கு தள்ளிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஏற போறேன்னு எனக்கு தெரியல. ஃப்ளாஷ்பேக். இதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே ஒரு 1500 படிக்கட்டு ஏறணும். அதுக்கப்புறம் திருப்பி வேற மலைப்பாதைகளில் ஏறணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனை பண்ணுறதை பார்த்தா. அங்கே ஏறுறது கஷ்டமா இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் STF admin. மயக்கமாக வருது, தொண்டைக்கண்டெல்லாம் காஞ்சி போச்சு, ரொம்ப டேஞ்சரஸ். நண்பர்களே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கடப்பாறை பாறைக்கு வந்துட்டோம். இதில் ஏறுறது தான் இப்போ நமக்கு பெரிய டாஸ்க்கே. ஏன்னா இருக்கிற டயர்ட்னஸில் இதை நான் பிடிச்சி நீ ஏறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். மேலே ஏறிட்டு உங்களை நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காலையில். ஓகேங்களா? எல்லாம் வேண்டிக்கிங்க. நீங்கள் வந்து என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கும் சேர்த்து அந்த பவர் கிடைக்கும். ஐயா, நான் உட்காந்து டயர்ட் வேணாம். நீங்கள் அவங்க ஏற்றுமா எப்போவுமே அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து படிக்கட்டு தாண்டி பாறையை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கே பாதி நாக்கு தள்ளிடுச்சு, ஏற்கனவே நாக்கு தள்ளிடுச்சு. பசங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க கூட இருக்க பசங்க. அதனால தான் நம்ம ஏற முடியுது. தனியாலாம் வந்துடாதீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுலேயும் வெயிட்டாலாம் இருக்கணும், இது வரவே வராதிங்க. இல்லை வெயிட்டாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்டாமினா இருக்குது அப்படின்னா ஏறிவாங்க. ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. மர்க்கா சொல்லு. ஒரு வாரத்துக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. வரி அடிக்கிறாங்க. மழை இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து உயரமான மலையில் இது ஒரு மூணாவது இடத்துல இருக்குது இந்த மலை. அது என்ன வெள்ளையங்கிரி ஒன்று போக முடியாத கஷ்டமான மலையில் இது 3வது பிளேஸில் இருக்குது. சதாசிவங்கடா. வெள்ளையங்கிரி ஒன்று பருவதமலை வந்து உயரமான மலைன்றதுக்காக பேர் தான் பருவதமலை. அந்த மலையை இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு போடணும். அப்படியே நார்மலாக ஏற முடிஞ்சவங்க ஏறி வீடியோ போட்டுருவாங்க. அது வந்து பார்க்கறது ஈஸியாக இருக்கும், ஏறி வந்துடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு வருவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. வந்து பார்த்தா தான் தெரியும். தூரத்து வந்து பாக்குறப்ப சின்ன சவரா இருந்துச்சு, கிட்டக்க வந்து பார்த்தா சீனா மதுச்சவர் மாதிரிலடா இருக்கு. இதுல எப்படி ஏறி உள்ள போய் நிறைய பேர் உட்காந்து ஏறி வராங்க. அதனால ஓட முடியாதுங்க, வராதிங்க. நண்பர்களே, கடவுளோட அருள் மூலயமா நம்ம எப்படியோ அப்படி இப்படியும் போராடி எப்படியோ மேலே ஏறி வந்துட்டு இப்போ வந்து மூலவரை பார்க்கறதுக்காக தான் மெயினாக போயிட்டுருக்கேன். எப்படியாவது அவரை பார்த்துட்டு வந்தால் தான் நம்ம ஒரு நிம்மதியாகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மூலவரை பார்த்துடலாம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன். நண்பர்களே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்து சாமியை வந்து தொட்டு நம்ம வணங்கலாம். அதுதான் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஏறி ஒரு 5 நிமிஷம் அதுக்காக உட்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு போகலாம். கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா. எதில் நீ இருந்தாய், எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன், எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு. சூரியன் அந்த பக்கம் வரும் போலடா. என் கேமரா கவர் பண்ணிடுச்சு. இங்கே பாரு. போயிடலாம். 1.5 மணி நேரத்தில் இறங்கிடலாம். ஒரு சன்லைட் வராதோ?
நாங்கள் மறைச்சிச்சு சூரியனே இருக்குது. ஒருத்தன் கையை பிடிச்சினவா. பேக்க என்னது என்னாச்சு? கொஞ்சம் நவுறு. சரியான பாயிண்ட்டுங்க அது. என்ன காத்தாச்சாலே பயமாகுது. சரியான காத்தடிக்கிறாப்பா. அது பாருங்க சரியான வியூ பாயிண்ட்டு. உட்காந்து உட்காந்துருங்க. நம்மளாம் ஏறி வந்தோம் அன்னைக்கு. யாருக்கிட்ட பேசுறானே தெரியல. அப்படியே நான் போறேன். அப்படியே பின்னே சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. பாக்கெட்டில் போட்டு வர ஒரு கீழே நம் யூடியூபரின் தற்போதைய நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மணி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துரு மணியா எங்க ரொம்பவே ஏறும்போது கூட நைட்டு ஏறினால ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இறங்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. நம்ம மேலேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டோம். இருந்தாலும் இன்னும் அந்த பீதியிலே தான் இருக்கிறோம். இன்னும் இறங்கி நம்ம பாதி தூரம் போக வேண்டியது இருக்குது. உண்மையிலே வந்து சிவனுடைய அருள் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம அந்த இதை போய் பார்த்துட்டே வர முடியும். ஏன்னா மற்ற மலைங்களோட இந்த மலை பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும். அதனால் நீங்கள் நைட் டைம் ஏறுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெஸ்ட்டு. நைட் டைம் ட்ரை பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நண்பர்களே, நேற்று நம்ம நைட்டு மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு 11:40 கிட்ட ஆகிப்போச்சு. ஆனால் அந்த நடை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்காக திறந்துட்டாங்க. ஏன்னா நமக்குன்னு இல்லை, நிறைய கூட்டம் சேர்ந்ததுனால திறந்துட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் வந்து நான் பார்த்திங்கன்னா விபூதி எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணாமல் மறந்துட்டோம். நம்ம போயிட்டு சும்மா உட்காந்து மட்டும் சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கி வரும்போது தான் இந்த சிவனை பார்த்தோம். அந்த விபூதி எல்லாத்தையும் போட்டு இங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா ஒரு கோயில், அந்த கோயில் தான் போய் வரும். அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். 2 கால்லேயே 2 நேரம் கட்டாக இருக்குது. அது போகணும்னு முடிவு எடுத்து வந்தால் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நண்பர்களே, ஃபைனலாக இந்த விளாக் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வேறு வழி எனக்கு தெரியல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதை விட உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கமல்ராஜ். பாய் பாய்.